நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சோலார் பம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அக்வாபோனிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே டெவலப் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஏசி மோட்டர் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஏசி மோட்டர் ரன் பண்ணோம்னா நிறைய கரண்ட் செலவாகும். இப்போ வேறு கரண்ட் பில்லாம் ரொம்பவே ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு சோலார் பம்ப் வாங்கி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பம்ப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்துக்கு தண்ணீர் இறைக்கிறதுக்காக நம்ம சம்பிலேருந்து ஒரு சோலார் பம்ப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாச்சு. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கா, அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. இன்னும் அந்த பம்ப் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த பம்ப் பற்றின வீடியோ ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சோலார் பம்ப் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி உயரத்துக்கு தண்ணி லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சோலார் பம்ப் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சோலார் பம்ப். நார்மலாக 12 வோல்ட் பேட்டரிலையும் ரன் ஆகும், அல்லது சோலார் பேனலையும் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு பவர் சப்ளை இருந்துன்னா பவர் சப்ளைலேருந்து 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். ஏற்கனவே நம்ம பாட்பரி சொல்யூஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பற்றி வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு கூட ஒரு சார் கேட்டிருந்தாங்க, சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு தூரத்தில் வச்சுருக்கோம், அங்கே வந்து இபி கனெக்ஷன்லாம் கிடையாது, அந்த இடத்துல வந்து டிசி பம்ப் யூஸ் பண்ணி இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி இப்போது நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருப்போம். ஃப்யூச்சர் பிளானுக்காக வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கம்மி விலையில் ஒரு இடம் வாங்கி வச்சுருப்போம். அது கொஞ்சம் அவுட்டராக இருக்கும், அங்கே இபி கனெக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வேலி போட்டு ஒரு தோட்டம் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டிசி மோட்டார் இருந்ததுன்னா நம்ம இபி கனெக்ஷன்லாம் வாங்க தேவையில்லை. டேரெக்டாக அந்த டிசி மோட்டர் வச்சு 2 பேனல் வச்சு நம்ம அந்த இருக்கிற கொஞ்சம் இடத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளால் விளைஞ்சு எடுத்துக்க முடியும். என்னால் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், மற்ற வார நாட்களில் அங்கே போகவே முடியாதுன்னா கூட அதுக்கும் கவலையே கிடையாது. அதுக்கும் பாட்பரி சொல்யூஷனில் இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ப்ரோக்ராமபிள். அதனால் நம்ம மொபைலில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருந்தே நம்ம அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான செடிக்கு தண்ணி விடுறதாகட்டும், அல்லது ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஏற்படுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நம்ம அங்கே செஞ்சுக்க முடியும். இன்க்ளூடிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னா கூட நம்ம வீட்டிலேருந்தே மொபைல் ஆன் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்பரி சொல்யூஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதில் சில மாற்றங்களும் செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து பாட்பரி சிஸ்டம்கிட்ட சொல்லி சார் இது இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றினா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதை வச்சு அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் செஞ்சு அதுக்கான ட்ரையல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி இந்த மோட்டார் அன்பாக்சிங் பண்ணி இது சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகும், பேட்டரியில் எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, வெறும் மோட்டார் அண்டு சோலார் பேனல் மட்டும் இருந்தால் போதுமா அல்லது பேட்டரி எல்லாம் தேவையா அப்படின்றத பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது வந்து இப்போ அமேசானில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட விலை வந்து 5700 இருந்தது. சரி, இந்த பாக்ஸை வந்து பிரித்தோம்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோலார் பம்ப் தான். இதுக்கு வேறு எந்த அசரிஸும் கிடையாது. இது அப்படியே எடுத்து நம்ம 12 வோல்ட் கனெக்ஷனில் கொடுத்து டைரெக்டாக ரன் பண்ணலாம். இதில் வந்து இந்த சோலார் பம்பு நான் வாங்கினதுக்கான பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பம்போடைய ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த யூசர் மேனுவல் வச்சு நம்ம ஈஸியாக இந்த பம்பை நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கைடும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அது வந்தால் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்ட் கரண்ட்டில் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 12 வோல்ட்டில் 150 வாட்ஸ் சோலார் பேனலில் இது ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா 30 அடி உயரத்துக்கு தண்ணியை தள்ளுன்னு இருக்காங்க. இது வந்து இந்த பம்போட கெப்பாசிட்டி. இதே மாதிரி நிறைய பம்ப்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி தள்ளணும், எவ்வளோ வாட்டர் 1 மணி நேரத்துக்கு தள்ளணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்மர்சபிள் பம்பு. டைரெக்டாக நம்ம தொட்டிக்குள்ளாரே போட்டுடலாம். அதில் அவுட்புட்டில் மட்டும் ஒரு ஓஸை கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு இப்போது நம்ம அக்வாபோனிக் டேங்க்லேருந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். தண்ணியில் போடும்போது இது துருப்பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தண்ணியில் துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா காப்பர் காயில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் தண்ணியில் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹைட்டு ஃபுல்லாகவே முழுகிற அளவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து ஒரு 2 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மீட்டர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை தேவைக்கு போதுமான அளவுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நமக்கு இன்னும் நீளமாக கேபிள் வேணும் அப்படின்னா இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி கேபிளை நீங்கள் கடையில் வாங்கி பயன்படுத்துங்க. இதில் இவங்க கொடுத்துருக்க கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 0.75 ஸ்கொயர் mm தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம சோலார் பேனல்லேருந்து சோலார் சார்ஜருக்கு ஒயர் கொண்டு வரும்போது கொஞ்சம் திக்கான ஒயர் பயன்படுத்துங்க. டிசிக்குன்னே சில பிரத்யேக ஒயர் இருக்குது. அந்த மாதிரி டிசி ஒயரே வாங்கி பயன்படுத்தலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவுட்புட் பைப் கொடுத்துருக்காங்க. இது வழியாக நம்ம ஒரு கனெக்டர் பயன்படுத்தி நம்ம மேலே தண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி
ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரை கட் பண்ணி நம்ம சோலார் பேனல்லேருந்து வர ஒயரோ அல்லது பேட்டரிலேருந்து வர ஒயரோ கனெக்ட் பண்ணி நம்ம மோட்டர் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு எதுவும் பெருசாக நம்ம கனெக்ஷன் கொடுக்க தேவையில்லை. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம தொட்டிக்குள்ளே வச்சாலே போதுமானது. நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே இருக்க சோலார் பேனல் தான் இது கனெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக இந்த சிஸ்டமே மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா இந்த பம்ப் வாங்க வேண்டியிருக்கும். இதில் 200 வாட் சோலார் பேனல் வாங்க வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து 24 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூடுதலாக ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக மாறும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை தகவல்களை மட்டும் கொடுத்துட்றோம். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பம்பு எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம சோலார் பேனல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம்னா ஏற்கனவே அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த பம்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை முதல்ல காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பில் இந்த இடத்துல தான் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு மேல் த்ரெட் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா 3/4 இன்ச்சு பிவிசி ஃபீமேல் த்ரெட் அசம்பிளி நம்ம கனெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பிவிசி இல்லை, நீங்கள் ஜிஐ இருந்தால் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ண வேண்டியது தான். டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் 3/4 இன்ச்சு பைப்பை சொருகி நம்ம கனெக்ஷன் எங்கே வேணும் போகணுமோ அது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மீன் தொட்டியில் போட்டு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோர் ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த கோர் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி பிளேடு வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளேடு கட் பண்ணும்போது லேசாக மேலே இருக்கக்கூடிய அந்த இன்சுலேஷன் மட்டும் தான் கட் பண்ணணும். ஏன்னா உள்ளார இருக்கக்கூடிய ஒயர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரெட் 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட்டுங்கிறது பாசிட்டிவ், பிளாக்குங்கிறது நெகட்டிவ், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் போனாலும் அப்படி தான், டிசியில் போனாலும் அப்படி தான். ஆனால் எக்காரந்த கொண்டு வந்து டிசி மோட்டர் கொண்டு போய் ஏசியில் கனெக்ஷன் கொடுத்துடாதீங்க. டிசி மோட்டர்னால் டிசியில் மட்டும் தான் கனெக்ஷன் கொடுக்கணும். பேட்டரிலையோ அல்லது சோலார் பேனலில் மட்டும் தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டேரெக்டாக சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய 2 ஒயர் இருக்குது. அதுலேயும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கண்ட்ரோலர்லாம் வச்சு பேட்டரி வச்சு அந்த பேட்டரிலேருந்து ஒரு ஒயர் வருது, அதையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மோட்டர் எப்படி ரன் ஆகுதுன்னு முதல்ல பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டரி சோலார் சிஸ்டம்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பின்னாடி வேணும் அட்டாச் பண்ணுறேன் வீடியோ. இதுதான் நம்மளுடைய அக்வாபானிக் ஸ்டாண்டு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தேன், அதனால் ஒரு சின்ன மோட்டார் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். 3 ஸ்டாண்டுக்கு சேர்த்து ஒரு ஏசி மோட்டார் வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஏசி மோட்டார். சப்போஸ் மாடி தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டர் வேணும்னா அதுக்கு இந்த மாதிரி மோட்டர் பயன்படுத்திக்கலாம். இந்த மோட்டர் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட் இப்படி தண்ணிக்குள்ளே வச்சிட வேண்டியதான். ஏன்னா இது சப்மர்சபிள் பம்ப் அப்படின்னா தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து தண்ணிக்குள்ளார இந்த மோட்டரை வச்சாச்சு. இந்த ஒயர் வந்து நம்ம பேட்டரியிலேருந்து இங்கே வரக்கூடிய ஒயரு. பேட்டரிலேருந்து வரக்கூடிய 12 வோல்ட் கரண்ட்டை இப்படி கையில் தோடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக கையில் தோடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்பார்க் ஆகும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயரோட ரெட் ஒயரும் பிளாக் ஒயரோட பிளாக் ஒயரும் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி டேரெக்டாக எடுத்துகிட்டு கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு எம்சிபியோ அல்லது சுவிட்சோ வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் இதுக்கு எம்சிபி வந்து அங்கே வச்சுருக்கேன். நான் இது உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த எம்சிபி எங்கே இருக்குன்றதையும் காமிக்கிறேன், அது எப்படி ஆன் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஸோ ஒயர் இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ காட்டுறேன்றால டேப் எதுவும் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் பர்மனெண்ட்டாக பண்ணும்போது அழகாக டேப்பெல்லாம் அடித்து பக்கமாக பத்திரப்படுத்தி வச்சுருங்க. இப்போ நான் மோட்டார் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. தண்ணி ஊற்றுறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் மோட்டார் தண்ணிக்குள்ளார இருக்குது. நம்ம வந்து பேட்டரியிலேருந்து ஆன் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த தண்ணி அவுட்புட்டு. ஸோ இந்த வேகத்தில் தான் இந்த மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பேட்டரியிலேருந்து எவ்வளோ வேகமாக ரன் ஆகுதுன்றதும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோலார் பேனல்லேருந்து கொடுக்கும்போது எவ்வளோ வாட்டர் ப்ரெஷர் ரன் ஆகுதுன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டரியிலேருந்து வரும்போது ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இதே மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம சோலார் பேனல்லேருந்து வரும்போது சூரிய வெளிச்சம் அதிகமாகும் போது அதிகமாக வரும், சூரிய வெளிச்சம் கொஞ்சம் குறையும் போது ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். நம்ம டேரெக்டாக சோலார் பேனல் கொடுக்கும்போது அந்த ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரன் ஆகும்போது நம்ம மோட்டாருக்கும் கொஞ்சம் ஆயுள் காலம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியிலேருந்து ரன் ஆகிறத பார்த்தோம். அடுத்ததாக வந்து டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து எப்படி ரன் ஆகுதுன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து கனெக்ட் பண்ணால் எப்படி ஓடுது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மாடி தோட்டத்தில் 4 சோலார் பேனல் இருக்குது. அந்த பேனலில் 4லேருந்து 2 தனியாக பிரித்து அதில் தான் இந்த 2 ஒயர் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸில் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட 200 வாட்ஸ் பேனல் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இப்படி கொடுக்கக்கூடாது, நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோலை வச்சு தான் கொடுக்கணும். அதுதான் சேஃபு. இருந்தாலும் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக டேரெக்டாக கொடுக்குறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் நல்லா வரும்போது வேகமாகவும், சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது மெதுவாகவும் ரன் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தமாக மேகமூட்டம் வந்துருச்சுன்னா இது மாதிரி மொத்தமாக ஸ்டாப் ஆயிரும். மறுபடியும் சூரிய வெளிச்சம் எப்போ வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டர் ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், லேசாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. லேசாக வெளிச்சம் வர ஆரம்பித்த உடனே மோட்டர் ரன் ஆக ஆரம்பிக்குது. மறுபடியும் அப்படியே இந்த மேகமூட்டம் மறைஞ்சி வெளிச்சம் நல்லா வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். நல்லா வெளிச்சம் வரும்போது இன்னும் வேகமாக தண்ணி வெளியே வரும் பாருங்கள். ஸோ டேரெக்டாக சோலார் பேனலில் கொடுத்தா இந்த மாதிரி மாற்றங்கள் தான் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறது மோட்டாருக்கு ஆரோக்கியம் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மோட்டார் பயன்படுத்துகிறாலும் நம்ம பேட்டரியோடு சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த மோட்டாரோடைய ஆயுள் காலம் நீண்ட நாட்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய கார் பேட்டரி. இதில் ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸில் சோலார் வரக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேனல் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாலிகிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் வந்து 12 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரைக்கும் தான் ரன் ஆகும். பாலிகிறிஸ்டல் பேனலில் நமக்கு பீக் ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 18-19 வோல்ட்டை தாண்டி கரண்ட் போகாது. பாருங்கள், இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11:30 மணி, உங்களுக்கு 17.1 இருக்குது. கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. இதே நல்ல வெயில் வந்ததுன்னா உங்களுக்கு 18-19 வரைக்கும் போகும். ஆனால் மோனோகிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக கரண்ட் வரும். உங்களுக்கு 20 வோல்ட்டை தாண்டி போகும். அந்த மாதிரி நேரத்தில் மோட்டார் கட் ஆஃப் ஆயிரும். ஒரு சில நண்பர்கள் மோனோகிறிஸ்டல் பேனல் வாங்கிட்டு சார் எனக்கு ஓடலை அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இதே தான் அட்வைஸ் பண்ணேன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாலிகிறிஸ்டல் பேனலே பயன்படுத்துன்னு சொல்லிட்டு. என்னடா இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக மோனோகிறிஸ்டல் பேனல் போக சொல்கிறாங்க, இவர் என்னடான்னா பாலிகிறிஸ்டல் பேனல் போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த மோட்டாருக்கு டைரெக்டாக கனெக்ஷன் நம்ம சோலார் பேனல் கொடுக்கணும் அப்படின்னா பாலிகிறிஸ்டல் பேனல் தான் சப்போர்ட் பண்ணும், மோனோகிறிஸ்டல் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு ரீசன் ஏற்கனவே சொன்னேன், வோல்ட்டு 18க்கு மேலே போச்சுன்னா மோட்டர் கட் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மோனோகிறிஸ்டல் பேனலை இந்த மாதிரி சோலார் சார்ஜர் கண்ட்ரோலெல்லாம் வச்சு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி பேட்டரியிலேருந்து நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போது இந்த சோலார் பேனல்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த சோலார் பேனலில் மேலே வந்து நம்ம 100 வாட்ஸில் 2 பேனல் வச்சுருக்கோம். அதுலேருந்து 2 லைன் வந்து பேரலாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஒயரில் அவுட்புட் எடுத்து வந்திருக்கேன். அந்த அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கணும்னா இந்த சோலார் பேனல் சிம்பிள் போட்டிருக்கீங்களா அதில் ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும், ப்ளஸ் மைனஸு. அதே மாதிரி பேட்டரியிலேருந்து 2 லைன் பார்த்தீங்கன்னா ரெட்டு பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ், இதை எடுத்து சென்டரில் கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம மோட்டர் தேவையான அவுட்புட்டை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் சிம்பிள் போட்டுருக்காங்கன்னா அதில் எடுக்கணும். அப்படி இல்லை டேரெக்டாக நான் வந்து இந்த பேட்டரியிலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மோட்டருக்கு போகிற வயரை இதில் டேரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கொடுக்க வேண்டாம், ஒரு MCB வச்சு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம தேவைப்படும் போது ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த டிசி பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் ரெண்டும் ஒன்றும் டச் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி நீங்கள் கையில் டச் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இந்த 12 வோல்ட் மோட்டருடைய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய பேட்டரியிலேருந்து கூட நீங்கள் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த மோட்டர் ரன் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.